பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்னால உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்தியாவோட 2வது லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஹப் வந்து இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் தான் சொல்றாங்க. இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இந்தியாவோட முதல் எலக்ட்ரானிக் ஹப்பாவும் இருந்திருக்கு ஒரு காலகட்டங்கள்ல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து ரேடியோ மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் ஆனது 1970 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரேடியோ மார்க்கெட்டா தான் இருந்திருக்கு. ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு காலத்துல ரேடியோ மார்க்கெட்டுங்கிறதான் பேரு அப்படின்னு தெரிஞ்சு, உண்மையிலே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியோ கடைகளை தேடி நாங்க போனோம். அப்படி நாங்க போகும்போது எங்க கண்ணில் பட்டது ஒரே ஒரு ரேடியோ ஷாப் தான். அந்த கடையோட ஓனர் வந்து நம்ம கிட்ட இப்ப இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை நீங்க பாருங்க. வணக்கம். வணக்கம்மா. ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள ஆளுங்களுக்கு வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் தெரியும். ஆனால் இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரேடியோ மார்க்கெட் அப்படின்ட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ வியூவர்ஸ்க்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுங்க. வரலாறு வேணா ஃபர்ஸ்ட் வந்து இதை கவர் பண்ணுங்க. இது வந்து இந்த ஷாப் நேம் வந்து அன்சாரி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்களா. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா அபோ 74 எங்கள் ஃபாதரோட ஷாப். இது 74 ரேடியோ வந்து ஆரம்ப காலத்தில் இருக்க பார்த்து அந்த கடை நேம் வந்து இது 74 வந்து ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. ஓகேண்ணா. அப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து வால்வோ ரேடியோ சொல்லுவாங்க. வால்வோ ரேடியோன்றது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பழைய ஓல்டு மாடல். அந்த வால்வோ ரேடியோ காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடை நம்மளுக்கு இருந்தது. அவரோட பையன் இப்போ நான் வந்து 91 இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம். ஓகே. இப்போ என்னோட பையனும் வந்துட்டாரு. 3வது ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் அப்போ இருந்த ட்ரெண்ட்லாம் வந்து ரேடியோ மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட் மாறிச்சு. அதுக்கப்புறம் எப்படி சொல்றேன்னா இப்போ கம்ப்யூட்டரு, இப்போ மொபைல் மார்க்கெட்டா டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டே வரும். 1970 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து ரேடியோ மார்க்கெட் அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு கூகுளில் சர்ச் பண்ணும்போது தெரியுது. 1970 டைம்ல வந்து இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு? இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் இருந்துச்சா? இல்லை எவ்வளோ கடைகள், குறிப்பிட்ட கடைகள் இருந்துச்சா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடைங்கள்லாம் இல்லை. இந்த லாஸ்ட்ல இந்த ஈரான டீ ஸ்டாலு அப்படி இருக்கும். அது வந்து வேற பேர்ல இருந்தது. டோட்டலா பார்த்தா எண்ணி பார்த்தாவே மொத்தம் ஒரு 25-30 கடைங்க இருக்குது அதிகபட்சம். பேக் சைடு ரிச்சி ஸ்ட்ரீட்ல தான் வந்து கடைங்க. அந்த ஓல்டு ஷாப்லாம் பார்த்தா இந்த ஆடியோ இது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் பழைய கடைங்க அப்படி லைன்ல இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து அவ்வளோ கடைங்களாம் இல்லை. இதுக்குள்ள ஒரு கிளப் ஒன்று இருந்தது ஃபர்ஸ்ட். புதிய பூமின்னு ஒரு கிளப் இருந்தது. அதெல்லாம் இப்போ காம்ப்ளெக்ஸா மாதிரி ட்ரெண்டே மாதிரி போகுது. இந்த எதில் இருக்க நவாப் காம்ப்ளெக்ஸ் வந்து வெறும் எம்டி லேண்ட். அது கேஸ் குடோன்னு சொல்லுவாங்க. அது வெறும் லேண்டா இருந்தது. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி இப்போ அது ஒரு மொபைல் ஷாப் மாதிரி இதை போட்டு உள்ள மொபைல் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஆளுங்க பார்த்தா மொத்தமே பார்த்தா எண்ணி பார்க்குற மாதிரி ஒரு 50 கடைங்க தான் இருப்பாங்க. 50 கடைங்க. ஆமாம், 50 கடை ஆளுங்க தான் பழைய ஆளுங்க இருப்பாங்க. மற்றபடி இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஜாரில் இருக்கவங்க, டி நகர், வரும் தலைமுறை இப்போ மொபைல் மாறினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலில் வந்து மாறி போயிடுது. பழைய ஆளுங்களாம் அப்படி யாரும் இல்லை. இப்போ எங்கள் அப்பா போகிற நான், எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கும்போது வருஷனும் மாறுது, லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு. ரேடியோவோட அடையாளம் வந்து எப்போ போனாலும் அது மறையாது. நான் ஆடியோ வந்து இப்போ நீங்கள் மீடியா லெவலில் வரதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் ரேடியோ, அந்த ஆல் இந்தியா ரேடியோன்றது வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அது எஃப்எம்ல வந்ததுனால இப்போ வந்து ஒரே இதாச்சு. ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா ரேடியோ தான் இந்தியா முழுவதுமே. அதுதான் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷனு. இப்போ வந்து அது இல்லை. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட், இமெயில் எல்லாம் இப்போ எல்லாம் மொபைல்னால டோட்டல் வெர்ஷன் வந்து உங்களுக்கு மொபைல்லேயே எல்லாமே அப்டேட் ஆகிடுது. ஸோ இருந்தாலும் வந்து காலத்தால் அழியாத ஒரு கோலம்னா இந்த ரேடியோலாம் வந்து எப்பவுமே சரி அழியாதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தா நிறைய பேர் ஃபீல்டை விட்டு போயிட்டாங்க. அது உங்கள்ட்ட முக்கியமா வந்து பாராட்ட விஷயமும் அதான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து ரேடியோ அப்படின்றது வந்து 1970 சரி அந்த டைம்ல வந்து எல்லாருமே பரவாயில்ல யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி வந்துச்சு, மொபைல் வந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி சில விஷயம்லாம் வந்து நம்ம வந்து எதிர்காலத்தில் நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது டெக்னாலஜியை இன்னமும் வந்து அந்த நீங்கள் ரேடியோ பண்ணுறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. அதான் சார். என்னன்னாக்கா இன்னைக்கு காலகட்டத்துக்கு சார்ஜர் ஆக்சுவலி என்னன்னாக்கா இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து இதோட மதிப்பு தெரியாம போகலாம். ஆனா இப்போ லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம். என்ன படம் வந்து ஏதோ ஒரு இப்போ மிடில் கிளாஸ் ஒரு மூவி. அதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ரேடியோ கடை வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ற அந்த கடையை கொடுத்துட்றாரு. அப்போ இங்கதான் ஷூட்டிங். எனக்கு தெரியாம அந்த படத்துல பார்த்தா ஒரு சீன் நம்ம வந்துட்டு போறோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ கடையை யூஸ் பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்றதுக்கு அந்த கடையை வந்து அவர் கொடுத்துட்றாரு. அதோட பிரதிபலன் அவர் எங்கேயோ டெவலப் ஆகி அந்த பையனுக்கு வந்து 1 கோடி ரூபாய் அவர் கொடுப்பாரு. செக் மிஸ் பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஆனா அந்த அதுல பார்க்கும்போது அந்த கடையெல்லாம் காட்டுவாங்க, இந்த மார்க்கெட்டை காட்டுவாங்க. ஆனா பழைய வருஷன் பாத்தீங்கன்னா அந்த ரேடியோவோட சப்ஜெக்ட் தான் அந்த படத்தோட ஆரம்பமே. அவரை வந்து அவர் ஃபுல்லாவே அந்த அந்த பையனுக்கு வந்து
வாழ்வாதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலையாகி குடும்பமே அவங்க ஒய்ஃபே வந்து ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையாகும். ஆனா அதோட பிரதிபலன் வந்து அன்னைக்கு அவங்க அப்பா பண்ண ஒரு நன்மை வந்து அவர் திருப்பியும் வந்து வாழ்க்கையில உயரத்துக்கு ஒரு தரவை உருவாக்கி விடும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து கடவுள் புண்ணியத்துல பெரியவங்க ஆசீர்வாதம் பெற்றவங்க ஆசீர்வாதத்துல இந்த பிசினஸ் வந்து எங்களுக்கு கைவிடல. அதுக்கு நம்ம உண்மையா இருக்கோ அது நமக்கு உண்மையா இருக்கும். ஸோ ரேடியோன்றது காலத்தால் அழியாத ஒரு சூழ்நிலை தான். அதே பாருங்க கண்டினியூவா எஃப்எம் போயிட்டே இருக்கும் நம்ம கடையில, அது பாட்டு பாடிட்டே இருக்கும். யார் வெளியே போனாலும் என்டர்டைன் என்ன டென்ஷன் என்ன இது இருந்தாலும் சரி ரிலாக்ஸேஷனுக்கு ஆடியோ கம்பல்சரி. கண்டிப்பா அது வீடியோ கூட நம்ம இடத்துல மிஸ் பண்ணுவோம், ஆடியோ மிஸ் பண்ண முடியாது. டிராவலிங்ல போனாலும் சரி எஃப்எம் எஃப்எம் சூரியன் எஃப்எம் அந்த மாதிரி கண்டினியூவா இன்னைக்கு நடக்கிற அப்பப்போ ஒரு விஷயத்த அப்டேட் பண்றது அதுல நியூஸாக போயிட்டு இருக்கோம். அது மாதிரி லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயமும் அந்த லேடியோ மிர்ச்சி ரேடியோ அலோ எஃப்எம்ல அவங்கவுங்களுக்கு ஒரு இது வந்து ரேடியோ மூலியமா நிறைய விஷயங்கள் தகவல் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ரேடியோ வந்து கம்பல்சரி மஸ்ட். அது எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் 5 ஜெனரேஷன் போனாலும் ரேடியோ வந்து மாறாதுன்றது எங்களோட தீர்மானமான ஒரு விஷயம். ஓகே. உங்களோட பார்வையில வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டை வந்து எப்படி பாக்குறீங்க அந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும்? அதாவது சார் அப்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மசூதி இருக்கு பாத்தீங்களா, இந்த மசூதி வந்து 1800 சம் அதான் ஒரு எப்படி பார்த்தா 120 800 அப்புறம் அந்த மசூதி தான் இருக்கிறதுலே பார்த்தா ரொம்ப பழமையான மசூதி. 100 வருஷத்துக்கு முன்ன மசூதி நான் இருக்கேன், குலாம் மசூதின்னு சொல்லிட்டு. அந்த மசூதியோட காம்படிஷன்ல ஒரு 10-20 கடைங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல ஃபுல்லாவே வந்து பழைய கடைங்க பழைய இது இருந்தது. இப்போ என்னதான் காலங்கள் மாறி காம்ப்ளெக்ஸ் உருவாயிட்டு தவிர அந்த ஒரு பழைய மார்க்கெட் இந்த சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. அந்த மார்க்கெட்டோட அழகே வேற. அங்கங்க மூலையில இப்ப ரேடியோ மார்க்கெட்னா இந்த கார்னர்ல சமுராயின்னு ஒரு கடை கண்டினியூவா சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். இப்ப எங்க போனாலும் இந்த பிரியாணி சவுண்ட் இந்த தட்டு சவுண்ட் தான் கேட்க தவிர அந்த பாட்டு கேசட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேப் கேசட் ஓல்டு கேசட் வரும், அந்த டேப் ரெக்கார்ட் கேசட். ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து பிகினிங்ல வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலையில கடை வச்சு அது ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சிடி, ஆடியோ சிடி, MP3 அது மாதிரி இருந்து டிவிடி. இப்ப காலத்துல எல்லாம் மறைஞ்சிட்டே வருதார இது மறையாது. இப்போ அட்வான்ஸ் ஆக இதெல்லாம் மறைஞ்சிட்டு தான் வருது. கேசட் பிளேயர் அது இதெல்லாம் மறையும். ஸோ இதோட பிரைமரி என்னைக்குமே மறையாது. அது எப்பவும் மறையாதுன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம். அது இப்போ உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க தெரியல. நான் ஒரு பொருள் காட்டுறேன். இது வந்து ஆரம்பத்துல வந்து வால்வு ரேடியோன்னு அதுக்குள்ள வர ஒரு இதுதான் வால்வு. வாங்க சார், இதுதான் வந்து வால்வு. இது என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணா ரேடியோ ஃபர்ஸ்ட் பாடும். இதுல என்ன பாடுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் வால்வு ரேடியோன்னு வாங்க. இவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், இவ்வளவு பெரிய பாக்ஸ், பழைய ஓல்டு மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், வுட்ல வரும். ஓகே. அதுக்குள்ள இந்த மாதிரி லைனா ஒரு 5-6 வால்வு வரும். ஓகே. அது போட்டு ஒரு 10 நிமிஷம் 6 ஹவர் கழிச்சது வரும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பாடவே ஆகும். இது வந்து ரிசீவ் பண்றதா இல்ல என்ன? இது வந்து ஆடியோ செக்ஷன்ல வரும், பவர் செக்ஷன் வரும், அவுட்புட் வால்வுன்னு சொல்லுவாங்க. சோ ஒருவருக்குமே வால்வு தான். இதன் பிறகு வந்ததுதான் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர்ன்றது நம்ம 3 பின்ல வந்து நிற்கும். அதன் 3 பின்ல வந்து 3 லெக்ஸ்ல வந்து நிற்கும் டிரான்சிஸ்டர். அதுக்கப்புறம் இந்த ஐசி. இப்போ அந்த ஐசியும் மீறி இப்போ டெக்னாலஜி பார்த்தா சிப் லெவல்ல இப்போ வந்துருச்சு. ஒரே ஒரு சிப் லெவல்ல எல்லாமே இப்போ ரிசீவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ மார்க்கெட்ன்ற பேர் மறைச்சிட்டே வராங்க தவிர இன்னும் ஒரு 5-10 வருஷம் போனாக்கா அது இருக்குமான்னு தெரியல. இப்ப எதிரில் அந்த தலைமைச் செயலகம் இருந்ததுனால அது போகும்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தலைமைச் செயலம் மாறி அப்புறம் ஹாஸ்பிட்டலா மாறிச்சு. திருப்பி அந்த மாதிரி ஒரு கிங்ஸ் வரதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு பொருளை போயிட்டு தான் இருந்தது. ஆட்சி மாறின அப்புறம் அது மாறுன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த மார்க்கெட்டே போகும்ன்ற மாதிரி ஒரு ரூமர் இருந்தது. மார்க்கெட் டோட்டலாவே போயிடும், பென்னி மில் ஏதோ ஒரு சம் காம்ப்ளெக்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு, அங்க போகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனா அதன் பிறகு அந்த ஹாஸ்பிட்டலா வந்ததுனால அது மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்துல எங்களுக்கு பயம் அதிகமா மார்க்கெட் போயிடுன்ற ஒரு பயம். மற்றபடி இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரையும் அது இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் எங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். ஆனா அது மட்டும் தான் எங்களுக்கு பயம். இந்த மார்க்கெட் போயிடுன்ற ஒரு அச்சம் இருந்தது. எப்பன்னு சொன்னாங்க அந்த எதிரில் தலைமைச் செயலகம் வந்து ஃபர்ஸ்ட் தலைமைச் செயலகம் மாதிரி அப்புறம் நம்ம பீரியட்ல மாறிச்சு. அப்போ வந்து பயம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலா மாறின அப்புறம் எங்களோட நம்பிக்கை வந்தது. திருப்பி இவங்க ஆட்சி மாறும் போது ஒரு பயம் இருந்தது. இப்ப அந்த ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனை ரேடியோக்களை நீங்க வந்து சர்வீஸ் பண்ணீங்க வாழ்க்கையில? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க. அதாவது தோராயமான கணக்கு இவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப எப்படி ரேடியோ மார்க்கெட் ரேடியோ கடைங்க எவ்வளவு இது பண்ணிருப்பீங்க வாழ்நாள்? நாங்க அட்டன் பண்ணது
கணக்கே இல்லை ஜி அது. சும்மா எத்தனை இருந்தா எத்தனை இருக்கும்? ஆக்சுவலி பார்க்க போனா எனக்கு எப்படி பார்த்தாலும் கஸ்டமர்ஸ் வாய்ஸ் பார்த்தாக்கா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து மேக்சிமம் எங்களுக்கு வரையும் ஒரு அப்பாவை காலத்துல பார்த்தாக்கா 10,000 20,000 கஸ்டமர் மேல. சும்மா ஒரு இதா சொல்றேன், அது எவ்வளவுன்றது தெரியாது. இப்போ ஒரு கஸ்டமர் ரிப்பீட் ஆகிட்டே இருப்பாங்க, ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க, எங்களை பிடிச்சி திருப்பி வரவங்களும் இருக்காங்க. ஒரு சில இப்போ வர டெக்னாலஜிக்கு எல்லாமே எப்படின்னாக்கா வீட்டுல இருந்து வெளியே வரணும், அர்பன் கம்பெனி அவங்க வீட்லயே போய் அட்டன் பண்ற சூழ்நிலை இருந்தா கூட நேர்ல வந்து பண்ற கஸ்டமர்ஸ் சில பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம கையோட வந்து பண்ணணும், நேர்ல வந்து பண்ணணுன்றது. பெரிய பெரிய பிளாட்ஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, வெளியே வராம உள்ளே இருந்துட்டு அர்பன் கம்பெனிட்ட போறாங்க. அவங்க ஒருத்தவங்க வந்து வீட்டுல போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொள்றாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ ஓல்டு கஸ்டமர் வந்து கூடயே உட்காந்து பண்ணிட்டு போறவங்க இன்னமும் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கெல்லாம் பார்த்தா இப்படி 20 years கஸ்டமர் இன்ன வரையும் நான் மெயின்டைன் பண்றேன். அது எப்பவுமே நம்மள விட்டு போக ஒரு டைம் அந்த ரேடியோக்கான கஸ்டமர் இருக்காங்கன்னாக்கா ஆல்வேஸ் அவங்க வந்து ரேடியோ பண்றது ஆள் இல்ல சார். இப்போ ஆக்சுவலி என்னன்னாக்கா இன்னைக்கு காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா உட்காந்து பண்றதுக்குலாம் ஆள் இல்ல. இதை பார்த்தாவே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இப்படி போ அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஸோ இதுக்குமே ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. நார்மலா இந்த மாதிரி ரேடியோவை பாட வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ரெடி பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த ரேடியோட மதிப்பு அன்னைக்கு 600 ரூபாய் 700 தான். அதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா அது என்னக்கா இப்போதுக்கு அதுல விண்டேஜ் மாடல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு உண்டான மதிப்பு உண்டானது குறையில. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு அது எப்படி சொல்றது தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சுத்தமா அவங்க பசங்க தூக்கி போட்டுருவாங்க. அவங்க ஃபாதர் ஏதாவது தேடிக்கிட்டீங்கன்னா இப்படி தூக்கி போட்டுருக்கா எங்கிட்ட ரிக்வஸ்டா சொல்லுவாங்க பண்ணி கொடுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த வயசானவங்களுக்கு கண்டிப்பா நாங்க இந்த ரேடியோவது கண்டிப்பா பண்ணி தரோம். இப்போ 3 hours. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க எல்லாம் பார்த்தா பிராமின் எல்லாம் நிறைய பேர் இந்த மெட்ராஸ் பேண்டு சின்ன ரேடியோ தான், அது காம்பாக்டா இருக்கும். இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன ரேடியோங்க இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா அவங்களாம் ரொம்ப லைக் பண்ணி அந்த மெட்ராஸ் பேண்டு வந்து இன்னமும் என்ன சொல்றது, மெட்ராஸ் பேண்டு விபத் பார்ட்டிலாம் நிறைய பேர் லைக் பண்ணாங்க. சில பேர் தெரியாது, அது காது கிட்ட வச்சு பொறுமையா அந்த சில பேர் மனைவி இழந்தவங்க கணவன் இழந்தவங்க எல்லாம் அந்த ரேடியோ ஒரு சப்போர்ட்டிவா எங்களோட ரிக்வஸ்ட் சொல்லுவாங்க. இதுதாங்க எங்களை என்டர்டைன்மெண்ட். அபோவ் 70-80 years ஓல்டு ஆளுங்கலாம் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு போறோம். அதை நாங்க பண்ணி தரனால இன்ன வரையும் எங்களுக்கு அந்த ஒரு அடையாளம் இருக்கு. அதே நேரத்துல எங்க கடை வந்து எங்க போய் கேட்டாலும் பாய் கடை பழைய கடைன்னு கேட்டாக்கா பக்கத்துல இருக்கனால எங்க போய் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டாலும் சொல்லுவாங்க. பழைய கடை ரேடியோ கடைன்னு கேட்டா நம்ம கடை சொல்லுவாங்க. அளவுக்கு லேபிளான ஷாப் தான். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தது, அதுக்கப்புறம் இருந்தது. இப்போ பசங்க டெக்னாலஜி அவங்க என்ன பேர் மாத்துவாங்க தெரியாது. அது எங்களோட அடையாளம் அந்த கடை. மெட்ராஸ் போர்டு போட்டு, ஆமா மெட்ராஸ் போர்டு போட்டுருக்கோம். ஓகே ஓகே. அது மெட்ராஸ் பேர் போட்டுருக்கிறது எங்க அப்பாவோட கடை. அது ஒரு அடையாளம். அதை பார்த்து வரவங்க கேட்பாங்க, அந்த கடை பேர் ஞாபகம் வச்சு வருவாங்க. அப்பாவோட கடை இந்த அன்சாரி எலக்ட்ரானிக்ஸ் கடை. இப்போ டீ கடை பழைய டீ கடை போய் கேட்டாலும் அன்சாரி நம்ம பேர் கடை பேர் சொன்னா தர மாட்டாங்க. அன்சாரி எலக்ட்ரானிக்ஸ் சொன்னாதான் டீயே தருவாங்க. அந்த மாதிரி ஒரு லேபிள். அதே மாதிரி கடைங்க நிறைய கடைங்க பழைய அந்த கார்னர் போனாக்கா ஒமேகா ரொம்ப ஓல்டு ஷாப்பு. இந்த பக்கம் போனா மெஜஸ்டிக் அவங்களும் ரொம்ப ஓல்டு. மெஜஸ்டிக் ஒரு 3-4 ஷாப் இருக்கும். ஒமேகாவும் ஒரு 10 கடை கிட்ட இருக்கு. அவங்கலாம் எங்க அப்பா வந்த காலத்துல இருந்து இருக்காங்க. அதே மாதிரி எதிரில் சென்ட்ரானிக்ஸ் இருக்கட்டும், எம்எம்ஏ இவங்களாம் வந்து ரொம்ப பழைய ஆளுங்க. அவங்களோட பிள்ளைங்க வந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்க வந்து அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கடைங்க என்ன சொல்ற போனா ஒரு 20-30 கடைகள்ல பழைய ஆளுங்க இன்னும் அப்படிதான் இருந்துருக்காங்க. இப்ப எப்படின்னா பிசினஸ் மாறினதை விட்டு மொபைலுக்கு நிறைய பேர் மாறிட்டு வராங்க. நாங்க மாறல. எங்களுக்கு நிறைய என்கொயரி வருது, என்ட்ரன்ஸ்ல இருக்கிற மொபைல் மாத்திங்கன்னு. தெரியாத வேலையை நம்ம விட்டு கேட்ட முடியாதுல்ல, ஆனால் தெரிஞ்ச வேலையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். பசங்க படிப்பு எடுத்துட்டாங்க, இருந்தாலும் அதுல டச் இருந்துட்டு தான் இருக்கு. 2 பசங்களுமே வந்து ஒருத்தர் பிடெக் சைபர் செக்யூரிட்டி, ஒருத்தர் பிகாம் சிஎஸ் ஃபைனல் இயர் 2 பேர். ஆனாலும் நாங்கள் இந்த ஃபீல்டு வந்து அவங்க டச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். டச் இருந்துட்டு தான் இருக்கு. எப்போ இந்த படிப்பு கை விட்டாலும் எங்கள் தொழில் எங்களுக்கு கை விடான்ற ஒரு நம்பிக்கையில் தான். ரைட். ஓகே, நான் உங்ககிட்ட பேசினா நிறைய விஷயங்கள் வந்து ரிச்சி சீட்டை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த ரேடியோஸை பற்றியும் ரேடியோ மார்க்கெட் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. அப்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ராஜீவ்காந்தி இறந்து போன நேரத்தில் அந்த ஒரு ரேடியோவில் நிறைய சுத்து போடுவோம். இந்த வட சென்னை படத்துலலாம் கூட அந்த சீன் இருக்கும். ராஜீவ்காந்தி முடிவெட்டுற கல்ல போனாக்கா எங்கெல்லாம் இப்போ மெமரிஸ் வரும். காலையில அந்த ரேடியோ ஆன் பண்ணி விட்டு தான் முடிவெட்டுற ஷாப்ல உட்காந்துட்டு அந்த ஒரு 2 ரேடியோக்காக சும்மா நியூஸ் கேட்குறோம் கேட்பாங்க. முடிவெட்டுற 2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் அந்த கடையை சுத்தி உட்காந்துப்பாங்க. எதுக்குன்னா அந்த நியூஸோட சேகரிக்கிறதுக்காக. பேப்பர் கொடுத்து வாங்குறவங்க கேட்பாங்க, வாங்கிப்பாங்க. வாங்க முடியாதவங்க அந்த ரேடியோட தகவலுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில அந்த இன்ட்ரோவர் தகவல் சொல்லிட்டு வந்துருக்கு காலையில. அதெல்லாம் நிறைய மெமரிஸ். அந்த ரேடியோலாம் கேட்கறதுனாக்கா அதோட இனிமே வேற. இப்போ ஒரே டெக்னாலஜிலாம் வேற. அந்த ரேடியோவோட தகவல்ன்றது ரொம்பவும் எங்களால மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான். அது திருப்பியும் புதுப்பித்து திருப்பி வந்தாலும் நாங்கள் அதுக்கு உண்டான சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ரைட்ண்ணா.
கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இத்தனை வருஷமா வந்து கடை வச்சிருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு அப்படின்னு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க நீங்க கவர்மெண்ட்டுக்கு? எங்களுக்கு வந்து இது பண்ணா நல்லா இருக்கும். எங்களை இல்ல வந்து ஆக்சுவலி எப்படின்னாக்கா இன்னைக்கு மாறிட்டு எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஃபீல்டுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. ம், இப்போ யூடியூப்னும் போது அதுக்கு ஒரு சேனலுக்கு வந்து பவர்ஃபுல்லாக பண்ணி தராங்க. ம், அதே மாதிரி இந்த கேபிள் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவ் இருக்கு. ம், இது மறைஞ்சிட்டே வருதுன்னும் போது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேடியோவில் தான் அடிப்படை ஆதாரமே வந்து ம், தகவல் பரிமாற்றமே ரேடியோ மூலியமா வந்துட்டு தான். ம், ஃபர்ஸ்ட் சொல்றாங்க தந்தின்றாங்க, தந்தி மூலியமா போயிடுது. அதுக்கப்புறம் ஃபோனு ம், அது போயிட்டு எப்படி சொல்றது, அந்த காலத்தில் ஒரு ஃபோன் தொடர்பு பண்ணும்போது கூட அவங்க வந்து ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி தான். ம், ஆனால் ரேடியோ வந்து எப்பவுமே சரி ஒரு சாதாரண பாமர மக்கள்லேருந்து பெரிய லெவல் வரையும் டைரெக்டாக என்னது கண்ணு தெரியாதவங்க கூட அந்த ரேடியோ ஆன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாம். ம், ம். தந்தி கூட ஒருத்தர் பச்சு தான் சொல்ல முடியும். அப்போது இதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்றது எல்லாமே தெரியும். இது மறைஞ்சிக்கிட்டே அலைஞ்சிட்டே வருதும் போது எங்களை மாதிரி ஆளை சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து எங்களை ஊக்குவிச்சா இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா வின்டெக்ஸ் கார் எடுத்து உருவாக்கி அதை ஒரு லெவல் படி கொண்டு வராங்க. பழைய மாடல் கார்ஸு, ம். பழைய மாடல் ஜவா புல்லட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருளுங்களை வந்து சேகரித்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு ஒரு மியூசியம் மாதிரி நடத்தி ம். எங்களை மாதிரி ஆளை ஊக்கப்படுத்தினாக்கா நாங்களும் வந்து ஒரு எங்களுக்கும் ஒரு ஆசையாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ம். இத்தனை வருஷம் இருந்த ஒரு அடையாளத்துக்காக ஒரு சப்போர்ட் பண்ணால் நல்லா எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ம். வண்டிங்க ரெடி பண்ணுறாங்க, அது கார் ரெடி பண்ணுறாங்க, எம்ஜிஆர் யூஸ் பண்ண காருன்றாங்க, ஆமா. இவங்க ஜெமினி கணேசன் ஹோட்டலில் புல்லட்ன்றாங்க. அதெல்லாம் இப்போ லேம்ப்ரோட்டா அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது ரேடியோவும் மறைஞ்சிட்டு வருது. ஸோ அதை உருவாக்கி அதை உயிர் கொடுத்து இதுவரையும் நாங்கள் வழி நடத்திட்டு தான் வரோம். ம். ரேடியோலாம் இத்தனை வருஷம் கடை நடத்திட்டு வரணும் போது இந்த கடைக்கு நேம் ஸ்டாண்டர்டு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு தெளிவான வேலை செஞ்சால் மட்டும் தான் ஒருத்தவங்க நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியும். ம். அதுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் பண்ணும்போது எங்களையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஃபர்தராக கவர்மெண்ட்ல ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நான் எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். ம். ஸோ அதுக்கு உண்டான நாங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வரும். கண்டிப்பா இளம் தலைமுறைகளும் வந்து இந்த ரேடியோ ஆமாம், அவங்களும் அழிவு இல்லை. இப்போ என் பிள்ளைங்களை நான் ஊக்கப்படுத்தின மாதிரி ம். இல்லத்தலைமுறைகளை கூப்பிட்டு வர மியூசியம் மாதிரி இப்போ நார்மலாக பார்த்தா ஒரு மியூசியம் நடத்தி இப்போ இது சொல்கிறாங்க வள்ளூர் கோட்டம்ல ஒரு மியூசியம் நடத்துறாங்க பராசக்தி படத்துக்கு. ம். அந்த மாதிரி இளையதலைமுறைக்கு வந்து மொபைலு இதெல்லாம் ஊக்கம் கொடுத்துறாங்க. தவிர எப்படி டெக்னாலஜியில் இந்த ரேடியோ எப்படி உருவாச்சுன்றத எங்க மாதிரி ஆளுங்க மூலியமா அவங்க எக்ஸ்பிளைன் எடுத்துக்கிட்டாக்கா ம். அந்த பசங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ம். ம். இப்ப ஸ்கூல் லெவல்ல போனாக்கா போறதா இப்ப சயின்ஸ் அது இது சொல்றாங்க தவிர அவங்க பாட புத்தகத்துல எடுத்து இருக்காங்க. ம். இந்த லைட் யாரு கண்டுபிடிச்சாங்க, மொபைல் போன் யாரு கண்டுபிடிச்சா, போன ஆரம்ப கட்டத்துல யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஜிடி நாயுடுன்னு சொன்னாக்கா பசங்க இப்போ பசங்களுக்கு தான் தெரியும். ம். ஜிடி நாயுடுன்றது யாருக்கு தெரியும், அவர் என்னென்ன கண்டுபிடிச்சு யாருக்கு தெரியும். அதெல்லாம் ஊக்கப்படுத்தணும்னா இந்த மாதிரி சில விஷயத்த வந்து நாங்களாம் படிக்கலாம்ல. ம். நாங்கள் படித்தது மூணாவது வரை தான் படித்தது. ம். ம். இது எங்களோட ஃபாதரோட ஃபீல்டுன்னும் போது எங்கள் பரம்பரையே ஃபுல்லாக இது தான். ம். தாத்தா அப்பா அந்த மாதிரி இப்போ எங்களோட 6வது 5வது தலைமுறை வரையும் இந்த ரேடியோ தான். ம். ம். ஸோ எங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்தனால எங்களுக்கு தெரியும் இந்த பொருள் இதனால இதோட இந்த ஸ்பீக்கர் எதனால் இப்படி ஆப்ஷன் ஆகுது, இதனால இதுனா ப்ராப்ளம் அப்படின்றது எங்களால் தெரியும். ம். அது வந்து பசங்களுக்கு கொண்டு போகணும், இப்போது தலைமுறை கொண்டு போனாக்கா அதுக்கு ஒரு மியூசியம் மாதிரி நடத்தி எங்களை மேலே என்கரேஜ் பண்ணி ம். சப்போர்ட்டிவ் பண்ணாங்க. அது திருப்பியும் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு சாகாமல் இருக்கும். கண்டிப்பா. அதுக்கு சப்போர்ட் பண்ணாக்கா நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்களா ஒரு காலத்தில் ரேடியோ மார்க்கெட் அந்த இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ரேடியோ ஷாப் தான் இருக்குது. அவர்கிட்ட நம்ம போய் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் தரப்புலேருந்து எங்களுக்கான ரெகக்னேஷன் வரணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் மத்தியில் வந்து எங்களை வந்து பேச சொல்லுங்கள், ஒரு வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸிபிஷன் வைங்க, எங்களுக்குன்னு ஒரு மியூசியம் வைங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. நம்மளுமே சொல்லுவோமே இந்த மாதிரி வந்து இப்போ நெசவாளர்கள் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரேடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் மிக முக்கியமான கம்யூனிகேஷன் டிவைஸாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த ரேடியோவானது காணாமே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ரேடியோ வந்து மெக்கானிக் பண்ணுற மெக்கானிக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னைக்கு வந்து 2 நிலைமையில இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இன்னைக்கு வந்து வேற வேற துறைகளை வந்து தேர்ந்தெடுத்து போயிடுறாங்களே தவிர அந்த பழமை மரமா ஒரே ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கவங்கள தமிழ்நாடு ஃபுல்லா தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கான முறையான ரெகக்னைசேஷனை கொடுத்தோம்னாக்கா அவங்களோட இந்த ஒரு பாரம்பரியமான அந்த ரேடியோ கல்ச்சரானது வந்து தொடரும்ன்றது என்னோட கருத்து. ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வரணும் அப்படின்னாக்கா பிரியோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.